ஜென்ரலா மேனுஃபேக்சரிங்ல பார்த்தீங்கன்னா, 2 விதமான புரொடக்ஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து புல் சிஸ்டம்னு சொல்லுவோம். இன்னொன்னு புஷ் சிஸ்டம்னு சொல்லுவோம். இந்த புஷ் சிஸ்டமுக்கும், புல் சிஸ்டமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போலாம். ஹாய் தேர், என்னோட பேர் ஆனந்த். உங்களோட ட்ரஸ்டட் லீன் மேனுஃபேக்சரிங் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர் அண்ட் வெல்கம் டு கைசன் கிளப். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம லீன் ரிலேட்டடாக நிறைய வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் புஷ் ப்ரொடக்ஷனுக்கும் புல் ப்ரொடக்ஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து புஷ் ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். புஷ் ப்ரொடக்ஷன் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் இன்றைக்கி வந்து இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் வந்து நிறைய புஷ் ப்ரொடக்ஷன் தான் நடக்குது. எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு சேல்ஸ் டீம்னு இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க மார்க்கெட்டில். ஓகே, இந்த வருஷம் நான் இவ்வளோ ப்ராடக்ட் விற்க போகிறேன், இந்த வேரியண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சென்ட்ரல் டீமுக்கு கொடுப்பாங்க. அதை ஒரு பிளானிங் டீம் உட்காந்து அதை அனலைஸ் பண்ணி அதை மாதம் இவ்வளோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மாதமாக்கி, அதுக்கப்புறம் வந்து வாரமாக்கி, அதுக்கப்புறம் டெய்லி ப்ரொடக்ஷன் பிளான், இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க அதை அனலைஸ் பண்ணி அந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அதை வந்து அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து பண்ணி வேர் ஹவுசஸ்க்கோ இல்லைனா அவங்களோட டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ அனுப்புவாங்க. இதுதான் வந்து ஒரு புஷ் சிஸ்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட்டில் இன்னும் ஆக்சுவல் டிமாண்ட் வரல, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி நான் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி மார்க்கெட்டுக்கு அனுப்பிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. இந்த எஃப்எம்சிஜினா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து இந்த ஒயிட் குட்ஸ் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியில் இது இந்த புஷ் ப்ரொடக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன, சேல்ஸ் டீமை வச்சு ஒரு ஃபோர்காஸ்ட் எடுத்து போன வருஷம் எவ்வளோ விற்றோம், இந்த வருஷம் எவ்வளோ விற்க போகிறோம் அப்படின்னு ஒரு நம்பர் போட்டு அதை வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. இது ஒரு புஷ் சிஸ்டம்னு சொல்லுவோம். புல் ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்னென்னா, மார்க்கெட்லேருந்து ஆக்சுவல் டிமாண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ப்ரொடக்ஷனே பண்ணுவேன். ரைட்? இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பேன், ஒரு சின்ன குவான்டிட்டி வச்சுருப்பேன். அந்த ப்ரொடக்ஷன் மார்க்கெட்லேருந்து டிமாண்ட் வந்ததுக்கப்புறம் அதை விற்றுட்டு தென் அகைன் ஐ வில் ரீஃபில் இட் அகைன். ரைட்? அப்போது என்ன ஆகுது, நான் வந்து ஆக்சுவல் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வேலை செய்கிறேன்னு அர்த்தம். அப்போ மார்க்கெட்டுக்கு தேவையில்லாத ப்ராடக்ட் நான் ப்ரொடியூஸே பண்ண மாட்டேன். நிறைய டைம் இந்த புஷ் ப்ரொடக்ஷன் என்ன ஆகும்னா, நம்ம ஒன்று பிளான் பண்ணி வச்சிருப்போம், ஆனால் அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் விற்காது, வேற ஒரு டிமாண்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன ஆகும், ஒரு நான் மூவிங் ஐட்டமாக வேற ஹவுஸில் உட்காந்துருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் புஷ்க்கும் புல்லுக்கும். ஸோ புஷ் அப்படின்னா நம்ம ஒரு ஃபோர்காஸ்ட் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது புஷ். ரா மெட்டீரியல் வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், உள்ளே தள்ளிடுவோம், விற்கிதோ விற்கலையோ பிளானுக்கு ஏற்ற மாதிரி அனுப்பிடுறது புஷ் ப்ரொடக்ஷன். புல் ப்ரொடக்ஷன்னா ஆக்சுவல் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணுறது புல் ப்ரொடக்ஷன். இதில் ட்ரிகர் அப்படின்னா எப்போ வந்து நான் ப்ரொடக்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புஷ் சிஸ்டமில் ஒரு பிளான் கொடுத்துருவாங்க, டெய்லி வீக்லி மந்த்லி பிளான், அதை பேஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டியதான். ட்ரிகர்னு தனியாக எதுவும் கிடையாது, ஷெட்யூல் வந்துச்சுன்னா அதுதான் ட்ரிகர். ஆனால் ஒரு புல் ப்ரொடக்ஷனில் ட்ரிகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டிமாண்ட். ரைட்? இந்த கஸ்டமருங்கிறவங்க எக்ஸ்டர்னல் கஸ்டமராக இருக்கலாம். ரைட்? எக்ஸ்டர்னல் கஸ்டமர் வந்து ஒன்று கேட்குறாருன்னா டிமாண்ட் நம்ம சர்வ் பண்ணுறோம். இல்லைனா இட் கேன் பி இன்டர்னல் கஸ்டமர். நம்மளோட நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம். நம்மளோட நெக்ஸ்ட் ஆப்ரேஷன்னா வந்து ஒரு கேட்பாங்க மெட்டீரியல். ஓகே, இந்த இது நான் இன்னைக்கு அனுப்பணும், டிஸ்பேச் பண்ணணும், அப்போ எனக்கு இந்த மெட்டீரியல் கொடு. அதை நான் கொடுக்கும்போது அதுதான் ட்ரிகர். ஸோ டிமாண்ட் ஆக்சுவலாக வரும்போது தான் அது வந்து ஒரு ட்ரிகர் ஆகுது எப்போ புல் ப்ரொடக்ஷனில். இந்த இன்வென்ட்ரி அப்படிங்கிற கதையை பற்றி பார்ப்போம். இன்வென்ட்ரி பார்த்தீங்கன்னா புஷ் ப்ரொடக்ஷனில் மார்க்கெட்டில் விற்க ஆரம்பிக்கல, நம்ம ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நிறைய WIP பைலப் ஆகும். WIP-ஆகவும் இருக்கும் அண்ட் ஃபினிஷ்ட் குட்ஸாகவும் நம்ம ஒன்று பண்ணி வைக்கணும். வேர் ஹவுஸ் போட்டு ஒரு வேர் ஹவுஸ் நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டோ இல்லைன்னா நம்ம வந்து ஒரு வேர் ஹவுஸ் போட்டு மெட்டீரியல் ஸ்டோர் பண்ண வேண்டிய நிலைமைக்கு இருக்கும். ஏன்? பிகாஸ் ஆக்சுவல் டிமாண்ட் இன்னும் வரல, நம்ம ஆன்டிசிபேட் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதனால் இன்வென்ட்ரி பொசிஷன் ஜாஸ்தியாக இருக்கும். இதில் புஷ்ஷில். ஃபுல் சிஸ்டமில் இன்வென்ட்ரி கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம குறைந்த அளவு ஒரு இன்வென்ட்ரியோட தான் மேனேஜ் பண்ணுறோம். மார்க்கெட்லேருந்து டிமாண்ட் கிடைச்சா தான் நான் அடுத்து ப்ரொடக்ஷன் பண்ணி ஃபில் பண்ண போகிறேன். அது வரைக்கும் எனக்கு கொஞ்சோண்டு குவான்டிட்டி தான் நான் ஃபில் பண்ணி வச்சுருப்பேன். அப்போது இன்வென்ட்ரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் எங்கள் புல் ப்ரொடக்ஷனில். கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புஷ் சிஸ்டமில் கோல் என்னது, மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் பண்ணிடணும், ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டு, அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது. நீ டிமாண்டு விற்கிதோ விற்கலையோ நான் பாட்டு மிஷினை ஓட்டிக்கிட்டே இருப்பேன், மிஷின் ஐடிலாக இருக்க மாட்டேன், மேன் பவர் ஐடிலாக வைக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இருப்பாங்க புஷ் ப்ரொடக்ஷனில். அதே இது கோல் ஃபார் புல் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் டிமாண்ட் வந்தால் தான் நான் ப்ரொடக்ஷன் பண்ண வரேன். அது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், நம்ம இதே மிஷின் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். அப்போ என்ன பண்ணுவோம், தேவைக்கு தான் நான் பண்ண போகிறேன். அப்போ இங்கே வந்து என்னென்னா, மினிமைஸ் த வேஸ்ட், மினிமைஸ் த ஓவர் ப்ரொடக்ஷன். ரைட்? கஸ்டமரை ஃபோக்கஸ் பண்ணி இமீடியட்டாக டிமாண்ட் வந்துச்சுன்னா நான் அதை இமீடியட்டாக சர்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத தான் ஃபுல் ப்ரொடக்ஷனில் கோல். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு புஷ் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம இந்தியாவில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன்.
ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. இட்லி பார்த்தீங்கன்னா, எப்போவுமே புஷ் ப்ரொடக்ஷன்ல தான் பண்ண முடியும். ஏன்னா வந்து லீட் டைம் ஜாஸ்தி. மொத்தமா பேட்சா தான் பண்ண முடியும். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க எனி ஹோட்டலுக்கு போனீங்கன்னா, இட்லி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் பேக்ல இருக்கும். கேட்ட உடனே அவங்க எடுத்து குடுப்பாங்க. சரிங்களா? சம்டைம்ஸ் என்ன ஆகும், நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியாது. திடீர்னு டிமாண்ட் இட்லிக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, அந்த இட்லி முடிஞ்சிருச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? சோல்ட் அவுட்ன்னுவாங்க. இட்லி இல்லம்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, நெறைய இட்லி போட்டு வச்சிருப்பாங்க. டிமாண்ட் இருக்காது. இட்லி வேஸ்ட்டா போகும். ஸோ இந்த மாரி தான் நடக்கும். ஏன்னா, ரியல் டைமாக கஸ்டமர் கேட்கும்போது அவங்க இட்லி போட்டு குடுக்குறதில்ல. நெறைய ஹோட்டல்ல சொல்றேன். சரிங்களா? அதே இது ஆனா ஒரு ஃபுல் ப்ரொடக்ஷன் நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு தோசை மாரின்னு வச்சுப்போமே. தோசை மாவு ரெடியா இருக்கும். கல்லு ரெடியா இருக்கு. கஸ்டமர் கேட்டா தான் அவங்க ஊத்தி குடுப்பாங்க தோசை. அப்போ எனக்கு தோசை எப்பவுமே என்ன கிடைக்கும்? சூடா கிடைக்கும். தோசை வந்து ஓவர் புரொடக்ஷன் ஆவாது. கஸ்டமர் கேட்கலன்னா தோசை புரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. கேட்க கேட்க தான் வரும். அதுமாரி சூடா வரும். ரைட். அண்ட் இன்னைக்கு வந்து அந்த தோசை விக்கலன்னா, அந்த மாவ மேபி ஃப்ரிட்ஜ்ல வச்சுருவாங்க. நெக்ஸ்ட் டே கூட யூஸ் பண்ணலாம் நீங்க. மேபி ஐ டோன்ட் நோ. ரைட். ஸோ இந்த மாரி வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். புஷ்ஷுக்கும், புல்லுக்கும் உள்ள எக்ஸாம்பிள். ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புஷ் புரொடக்ஷன்ல ஃப்ளெக்சிபிளா இருக்காது. ஏன்னா நம்ம ப்ரீ பிளான்டு ஒரு குவான்டிட்டிய வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அத புரொடியூஸ் பண்ணி தள்ளிருவோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நெறைய கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னா, நான் மூவிங் ஐட்டம்ஸ் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ட நான் மூவிங்காக டிஸ்ட்ரிபியூட்டர்ல, வேர் ஹவுஸ்ல, அவங்களோட டீலர் ரீட்டெயில் பாயிண்ட்லலாம் இருக்கும். அது ஒரு பெரிய சேலஞ்சு. ஏன்? ஏதோ ஒரு ஃபோர்காஸ்ட்ல நம்ம புரொடியூஸ் பண்ணோம். மார்க்கெட்ல அது விக்கல. ரைட். போன வருஷம் வித்துது. இந்த வருஷம் விக்கல. நான் நெறைய ஃபுட்வேர் கம்பெனிஸ்லலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில பார்த்தீங்கன்னா, ஃபுட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நியூ மாடல் லான்ச் பண்ணா, அதில ஒரு 2 நியூ மாடல் தான் ஹிட் ஆகும். மீதி ஒரு 8 நியூ மாடல் பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் சேல் தான் இருக்கும். அதில ஒரு 2 பார்த்தீங்கன்னா, சுத்தமா சேல் ஆவாது. பட் என்ன பண்ணுவாங்க? புரொடக்ஷன் பண்ணி தள்ளி மார்க்கெட்ல புஷ் பண்ணி பார்ப்பாங்க. அது விக்கவே விக்காது. ஒரு 2 வருஷம், 3 வருஷம் அந்தந்த ரீட்டெயில் கடையில இருக்கும். அப்புறம் அவங்க தனியா 100 நாள் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரியான சேலஞ்சஸ்லாம் ஆகும். அப்போ அ ஒரு ட்ரெடிஷனல் புஷ் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் வெரி ஃப்ளெக்சிபிள். நெறைய வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகும். ரிஸ்க் இருக்கு. அப்சாலசன்ஸ். ப்ராடக்ட் அப்சாலசன்ஸ்னா மார்க்கெட்ல வந்து வாங்காம என்ன சொல்றது? இதாயிடுது. நான் மூவிங் ஆயிடுது. அது மாரி ரெஸ்பான்சிவ் கிடையாது. ஃப்ளெக்சிபிள் கிடையாது புஷ் சிஸ்டம். புல் சிஸ்டம் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். மார்க்கெட்டுக்கு தேவையானத நம்ம குடுக்க போறோம். ஸோ அதனால வந்து டிமாண்டுக்கு ஏத்த மாரி நம்மளால குடுக்க முடியும். அதுக்கான தேவையான சில விஷயங்கள் நம்ம பண்ணணும். கேன், சூப்பர் மார்க்கெட் அந்த மாரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணிட்டோம்னா, ஒரு புல் சிஸ்டம் மூலமாக நம்மளால மார்க்கெட்டின் டிமாண்டை மீட் பண்ண முடியும். ஸோ டிமாண்ட் கூடுது, குறையுதுன்னா அதுக்கேத்த மாரி நான் என்னோட புரொடக்ஷன் விஷயங்களை நான் கூட்டி குறைக்க முடியணும். ஸோ இதுதான் வந்து அந்த புல் புரொடக்ஷனுக்குள்ள வித்தியாசம். ஸோ இந்த 7, 8 பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெடிஷனலான புஷ் சிஸ்டமுக்கும், ஒரு புல் சிஸ்டமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நெறைய ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்போ புல் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. ஒன்ஸ் த கஸ்டமர் ஒரு ஆர்டர் குடுத்ததுக்கப்புறம் தான், கலரு, வேரியன்ட் எல்லாம் குடுத்து நீங்க அட்வான்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் தான், அந்த இன்ஃபர்மேஷன் கார் கம்பெனிக்கு போகும்போது, அதுக்கப்புறம் தான் அவங்க புரொடக்ஷன் பண்ணி உங்களுக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்போ நெறைய கார்ல வெயிட்டிங் டைம்லாம் சொல்றாங்க இல்லையா? 1 மந்த், 2 மந்த் அதெல்லாம். ஏன்னா, தி புரொடக்ஷன் ஆக்சுவலி தி ஃபைனல் புரொடக்ஷன் ஹேப்பன்ஸ் பேஸ்ட் ஆன் தி ஆர்டர். ஸோ ஆக்சுவல் ஆர்டர வச்சு தான் அவங்க பண்ணுவாங்க. ரெடியாக புஷ் பண்ண மாட்டாங்க மார்க்கெட்டுக்கு. ஸோ வந்து இப்போ மோஸ்ட்லி ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் தே ஸ்டார்டட் யூசிங் புல் புரொடக்ஷன். மெனி அதர் இண்டஸ்ட்ரீஸ் ஆல்சோ தே ஹவ் ஸ்டார்டட் ரைட் புல் புரொடக்ஷன்ல. இந்த புல் புரொடக்ஷனை எப்படி நம்ம செயல்படுத்தணும்? அதுக்கு தேவையான கேன்பேன்னா என்ன? கைசன்னா என்ன? சூப்பர் மார்க்கெட்னா என்ன? அப்படியான விஷயங்கள்லாம் நம்ம சப்சிக்வெண்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க டீம் மெம்பர்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கும் லேர்ன் பண்ணிக்கலாம். எங்களோட லீன் பத்தியான இன்டெப்த் கோர்சஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதோட லிங்க்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தேங்க் யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். தேங்க் யூ. பை.